வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நான் பால் கஞ்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1 லிட்டர் தண்ணி விட்டு இப்போ இது கொதிச்சோன்று கேட்க இதில் வந்து சிவப்பு பச்சை அரிசி இருக்குது 250 கிராம். இதை எடுத்து நல்லா கழுவி அரை மணித்தியாலம் ஊற வச்சு நான் அவியும் டக்கண்டு அவியறதுக்காண்டி. இதில் 250 கிராம் சிவப்பு பச்சை அரிசி இருக்குது. இப்போ இதை இந்த சுடுதண்ணியில் போடுங்க. இதில் வந்து 15 கிராம் வறுத்த பயர் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இந்த அரிசியோட போட்டு அவிய விடணும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா அவிய விடுவோம். மீடியம் ஹீட்லேயே அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷமாக தான் நவஞ்சொன்று இருக்குது. என்ன அவியணும் நல்லா ஒரு 10 நிமிஷம் தான் இப்போ அவிஞ்சிருக்குது. உப்பை செக் பண்ணி பாருங்கள். உப்பு காட்டி போடுங்க. ஏன்னா நான் உப்பை செக் பண்ணி பார்த்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துனான். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இதுக்குள்ள கொஞ்சம் சீனி சேர்த்து சாப்பிடலாம். பிறகு சரியாக 15 நிமிஷமாக அவிஞ்சிருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் அவியணும். இதில் வந்து 3ஆம் பால் இருக்குது, கப்பி பால். இதில் வந்து 180 மில்லி லிட்டர் கப்பி பால் இருக்குது, தேங்காய் பால். இப்போ இதை இதில் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதில் வந்து 1ஆம் பால் இருக்குது, தேங்காய் பால் 235 மில்லி லிட்டர் இருக்குது. இதையும் இப்போ இதில் விடுங்க. இதெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த பால் கஞ்சி என்று சொல்கிறது நல்ல தண்ணியாக இருக்கிறது. இதுக்கு வந்து இன்னொரு கப்னு சொன்னால் 235 மில்லி லிட்டர் இருக்குது. தண்ணி விடுங்க. தண்ணி விட்ட பிறகு உப்பை செக் பண்ணி பாருங்க, உப்பு காணுமாண்டு. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு சீனி கொஞ்சம் சேர்க்கலாம். ஆனால் இந்த கஞ்சிக்கு வந்து சீனி சேர்க்கிறதுல தனியாக தேங்காய் பாலும் உப்பும் தான் போடுறதுக்கு. இப்போ இந்த கஞ்சி வந்து பழைய காலத்து ஆக்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடுவோம். இந்த பால் விட்டா பிறகு 5 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த இப்படி ஒரு கொதி வரைக்கும் இது செய்து முடிஞ்சுது. உங்களுக்கு இப்படி தண்ணியாக விருப்பம் இல்லாடிக்கு இந்த பால் கஞ்சி நீங்கள் முந்தி அந்த காலத்தில் வந்து இதே மாதிரி செய்து இதை கொஞ்சம் திக்காக்கி போட்டு திக்காக காய்ச்சிட்டு பிளேட்டில் போட்டு சதுரமாக வெட்டி சம்பளோட சாப்பிடுவாங்க. பட் இந்த பால் கஞ்சி வந்து நான் பாலோடையே நான் எடுக்க போகிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த பால் கஞ்சி செய்து முடிஞ்சுது. டோட்டலாக வந்து நான் 20 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பால் கஞ்சி. இந்த பால் கஞ்சி செய்து முடிஞ்சுது. அங்கே அந்த காலத்தில் வந்து தேங்காய் சிரட்டையில் தான் இந்த கஞ்சியை விட்டு குடிப்பாங்க. என்னட்டையும் ஒரு தேங்காய் சிரட்டை இருக்குது. அதில் விட்டுருக்கிறேன். இப்படித்தான் இந்த பால் கஞ்சி செய்கிறது. இது இப்போ செய்து முடிஞ்சுது.